வெற்றிலை தீபம் போடுறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன், எடுத்து வச்சிட்ருக்கேன். சவ்வாது, ரோஸ், அபிஷேக பன்னீரும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாசனை இருக்கும். அது பன்னீர், சவ்வாது, சந்தன பொடியெல்லாம் கலந்து நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப நல்லா பூஜை அறையே நல்ல ஒரு கமகமன்னு ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும். இந்த பூஜை அறைக்குள்ளே வந்தாலே நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு வாசனை இருக்கும். நான் எப்போவுமே சவ்வாது, பன்னீர், சந்தன பொடி கலந்து தான் நான் சாமி போட்டோ விளக்குக்கெல்லாம் பொட்டு வைப்பேன். இடையில ஒரு 2 வாரத்துக்கிட்ட தீர்ந்து போச்சு. வாங்க போக டைம் இல்லாதனால, சரி இன்னைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தோடனே, எல்லாமே ஃபோட்டோ, விளக்குக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. சாமி ரூமே நல்லா கமகமன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம காமாட்சி விளக்கு, ஓம் விளக்கு வந்து ஏத்துறப்ப நம்ம வெறும் தட்டில வைக்கக்கூடாது. அதில் பச்சரிசி, சந்தனம், சவ்வாது, ரூ. 5 காயினும் வச்சு தான் நம்ம அதுக்கு மேலே தான் விளக்கு வச்சு ஏத்தணும். எதுக்கு ரூ. 5 காயின் வைக்கணும்னா, சொந்த வீடுன்றது எல்லாத்துக்கும் ஒரு கனவா இருக்கும். அதே தான் எனக்கு. அதனால தான் நான் ரூ. 5 காயினையும் வச்சு அதில் விளக்கேத்திக்கிறேன். இது 1 நிமிஷம் வீடியோன்றதுனால இந்த பூஜையை முழுமையாக காமிக்க முடியல. இதோட தொடர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.